கல்பத்தரு அன்பர்களுக்கு வணக்கம். சாண்டில்யன் அவர்களின் கடல் புறா பாகம் 3 அத்தியாயம் 36 ஏடும் பொருளும். கடாரத்தின் எழில்மிகு அரண்மனையில் அனபாயனான குலோத்துங்க தேவன் சோழ சாம்ராஜ்ய பிரதிநிதியாக வந்து உட்கார்ந்திருந்ததே இளைய பல்லவனுக்கு பெரும் பிரமிப்பாய் இருந்ததென்றால் அதைவிட பிரமிப்பை அளித்தன அனபாயனின் சுடு சொற்கள். வீரராஜேந்திர சோழ சாம்ராஜ்ய பீடத்தில் அமர வேண்டிய இளவரசனான அனபாயனை சதா போரும் கொள்ளையும் நிகழும் அபாயமான சொர்ணத்தீவின் கடல் பிராந்தியத்திற்கு சோழ மன்னன் அனுப்புவார் என்பதை கனவில் கூட கருணாகர பல்லவன் கருதவில்லை. அந்த சந்தேகம் கருணாகர பல்லவனுக்கு மட்டுமல்ல, தற்கால சரித்திர ஆசிரியர்கள் பலருக்கும் உண்டு. பேராசிரியர் R.C. மஜூம்தார் ஸ்வர்ண தீபம் என்ற நூலின் முதல் பாகத்தில் கிபி 1062 வருஷத்திற்கு பிறகு குலோத்துங்க தேவன் கடாரத்தில் வீர ராஜேந்திரன் பிரதிநிதியாக பணியாற்றியதாகவும் சோழ நாட்டு தூதனாக கிபி 1067 சீனத்துக்கும் சோழ தூதராக சென்றதாகவும் கூறுகிறார். பேராசிரியர் P.T. ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் S. கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்களும் அவ்விதமே அபிப்பிராயப்படுகிறார்கள். இதை பற்றி சீன நாட்டில் ஷாங் வம்ச சரித்திர ஏடுகளிலும் குறிப்புகள் காணப்படுகின்றன. 1067 சூழியனிடமிருந்து ஒரு தூதன் சீன ராஜசபைக்கு வந்தான். அவன் பெயர் தி ஹிவா கியாலோ என்ற குறிப்பு அந்த ஏடுகளில் இருக்கிறது. தி ஹிவா கியாலோ என்ற சொற்கள் தேவகுலோ என்ற சொற்களின் விகாரமாய் இருக்க வேண்டும் என்றும், ஆகவே குலோத்துங்க தேவன் 1067 சீனாவிலும் அதற்கு முன்பு கடாரத்திலும் இருந்திருக்க வேண்டும் என்றும் மேற்சொன்ன பேராசிரியர்கள் கருதுகிறார்கள். அது தவறு. குலோத்துங்கன் தூர கிழக்கு செல்ல பிரமேயமே இல்லை என்று கூறுவோரும் உண்டு. ஆனால் பெருவாரியான ஆசிரியர்கள் குலோத்துங்கன் வீரராஜேந்திரன் பிரதிநிதியாக சென்று ஸ்ரீ விஜயத்தின் அரியணை போட்டி சச்சரவை தீர்த்து வைத்தான் என்று நம்புவதாலும், அதற்கு சீன சரித்திர ஏடுகளையே அத்தாட்சி காட்டுவதாலும் சோழ சாம்ராஜ்ய செல்வாக்கு கடல் கடந்து ஜொலித்தது உண்மையாகையாலும் குலோத்துங்கன் ஸ்ரீ விஜயத்திலும் சீனத்திலும் பணியாற்றினான் என்றே இக்கதை சம்பந்தப்பட்டவரை கொள்வோம். அத்தகைய சோழ சாம்ராஜ்ய விஸ்தரிப்பை நினைக்க நமக்கு பெருமையும் பிரமிப்பும் ஏற்படுகிறது. நமது நாட்டு இளவல் ஒருவன் தற்கால வசதிகள் இல்லாத அக்காலத்தில் கடாரத்தில் அங்குள்ள மன்னர்களுக்கும் உத்தரவிடும் நிலையில் அமர்ந்திருந்தான் என்பதை நினைக்க நமக்கு பெரும் பிரம்மை ஏற்படுவதில் என்ன வியப்பிருக்கிறது? ஆகவே அன்று இளைய பல்லவன் குலோத்துங்கனை குணவர்மன் அரண்மனையில் கண்டதும் அவனுக்கு ஏற்பட்ட பிரமிப்பு எத்தன்மையதாயிருக்கும்? அளவிட முடியாத பிரமிப்பையே அடைந்தான் இளைய பல்லவன் அனபாயனை கண்டதுமே. அனபாயனின் துணிவை பற்றி இளைய பல்லவனுக்கு என்றும் எந்தவித சந்தேகமும் இருந்ததில்லை. ஆனால் இன்னும் கலிங்கத்து கப்பல்களின் தொந்தரவு கடல்களில் இருந்து கொண்டிருக்க கேவலம் 5-6 போர்க்களங்களுடன் குலோத்துங்கன் கடாரத்துக்கு வந்து சேருவான் என்றோ, அவற்றை கொண்டு அந்த பிராந்தியத்தில் அமைதியை நிலைநிறுத்த எண்ணமிடுவான் என்றோ அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அப்படி வந்தவன் தன் ஆருயிர் தோழனாதலால் அவன் தன் சந்திப்பை பெரிதும் விரும்புவான் என்றே நினைத்திருந்தான் இளைய பல்லவன். அவன் தன் மீது சீருவான் என்று எண்ணாததால், நீ நீதிக்கு புறம்பானவன், கொள்ளைக்காரன் என்று உக்கிரத்துடன் அவன் கூறியதும் அதிர்ச்சியுற்று நின்ற இடத்திலேயே நின்றுவிட்டான். ஆனால் அந்த அதிர்ச்சி அதிக நேரம் நிலைக்கவில்லை. பாலூர் பெருந்துறையிலிருந்து தப்பிய பிறகு அபாயத்துடன் சதா தோழமை கொண்ட கருணாகர பல்லவன் சில வினாடிகளுக்குள் அந்த அதிர்ச்சியை உதறிவிட்டு மெல்ல நகைக்கவும் செய்தான். அந்த நகைப்பொலி குணவர்மன் அரண்மனையில் அந்த அறைச்சுவர்களில் மோதி எதிரொலி செய்யவே தன் கூரிய விழிகளால் இளைய பல்லவனை நோக்கிய அனபாயன், நகைக்கும் கட்டமாயுது கருணாகரா என்று வினவினான் அதிகாரம் பூரணமாக துணித்த குரலில். இளைய பல்லவன் விழிகள் நிர்பயமாக குலோத்துங்கன் விழிகளுடன் கலந்தன. அனபாயரே, சென்ற 3/4 ஆண்டுகளாக எனக்கு இத்தகைய கட்டங்களே கிடைத்திருக்கின்றன நகைப்பதற்கு என்றும் கூறி மெல்ல புன்முறுவலும் செய்தான். அனபாயன் விழிகளில் எந்தவித மாறுதலும் இல்லை. முகத்தில் கூட லவலேசமும் எந்தவித உணர்ச்சியையும் காட்டவில்லை அவன். சொற்களிலும் உணர்ச்சி ஏதும் துளிர்விடாமலே கேட்டான், அப்படியா என்று. ஆம். கருணாகரன் பதிலில் அலட்சியம் இருந்தது. அந்த அலட்சியத்தை கவனிக்க தவறாத குலோத்துங்கன், கொள்ளைக்காரனுக்கு இருக்க வேண்டிய நெஞ்சுறுதி இருக்கிறது என்றான். நெஞ்சுறுதி இல்லாமல் கொள்ளைக்காரனாக முடியாது என்று சுட்டிக்காட்டிய இளைய பல்லவன் குரலில் விஷமம் இருந்தது.
அந்த விஷம ஒளியையும் கவனித்த அனபாயன், அந்த நெஞ்சுறுதியை சட்டத்தை ஒட்டி நீ உபயோகித்திருந்தால் சோழ நாட்டுக்கும் பெரும் லாபம் ஏற்பட்டிருக்குமே கருணாகரா என்றான். அப்படியா? இளைய பல்லவன் குரலில் சந்தேகம் ஒலித்தது. ஏன், சந்தேகமாயிருக்கிறதா உனக்கு? இல்லை இல்லை, சந்தேகமில்லை. எதில் சந்தேகமில்லை? சட்டப்படி நடந்திருந்தால் என்ன ஏற்பட்டிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. என்ன ஏற்பட்டிருக்கும்? முதலில் நீங்கள் பாலூரை விட்டு தப்பி இருக்க மாட்டீர்கள். அப்படி தப்பியிருந்தாலும் கடாரத்துக்கு வந்திருக்க மாட்டீர்கள். அப்படியே வந்தாலும் இந்த அரண்மனையில் இத்தனை சௌக்கியமாக அமர்ந்து கொண்டு பேசியிருக்க மாட்டீர்கள் என்று இளைய பல்லவன் சொன்னான், குரலில் வெறுப்பு துளங்க. அந்த வெறுப்புக்கு பின்பும் அனபாயன் மசியவில்லை. நீ சொல்வது எனக்கு விளங்கவில்லை என்றான் சர்வ சாதாரணமாக. இளைய பல்லவன் 2 அடியில் அனபாயனுக்கு எதிரில் அருகில் வந்து நின்று கொண்டான். பிறகு வெறுப்பும் கசப்பும் விஷமமும் கலந்த குரலில் சொன்னான், விளங்கச் சொல்கிறேன் கேளுங்கள் அனபாயரே. பாலூர் பெருந்துறையில் கலிங்கத்து பீமன் உங்களை சிறையிட்டான். தமிழர்களை சித்திரவதை செய்தான். அங்கு நீங்களும் நானும் சட்டப்படி நடக்கவில்லை. கலிங்கத்தின் சட்டப்படி காரியம் நடந்திருந்தால் நம் இருவர் தலையும் வெட்டுப்பாறையில் உருண்டிருக்கும். சட்டத்தை மீறினோம், திருட்டுத்தனமாக தப்பினோம். அங்கும் தப்ப கொள்ளைக்காரன் உதவி தேவையாயிருந்தது உங்களுக்கு. தப்பி புகார் சென்றீர்கள். வீரராஜேந்திர சோழ தேவரை சந்தித்தீர்கள். குணவர்மருக்கு உதவியளிப்பதாக உறுதி கூறியும் அனுப்பினீர்கள். ஆனால் அந்த குணவர்மர் கலிங்கத்தின் போர்க்கப்பல் ஒன்றில் சிறைப்பட்டு கிடந்தார் தனது மகளுடன். அவர்களுக்கு சட்டம் காப்பாற்றவில்லை. நீதிக்கு புறம்பில்லாத சோழ நாட்டு கடற்படை தலைவர்கள் காப்பாற்றவில்லை. ஒரு கொள்ளைக்காரன் காப்பாற்றினான். அவன் யார் தெரியுமா? இவன். இதை சொன்ன இளைய பல்லவன் தனது மார்பை முஷ்டியால் குத்தி காட்டினான். குத்தி காட்டி மேலும் சொன்னான், அனபாயரே, இன்னும் கேளுங்கள். ராஜேந்திர சோழதேவர் காலத்தில் வாணிபம் செய்ய இந்த தீவுக்கு குடியேறிய தமிழர்கள் ஸ்ரீ விஜயத்தின் அதிகாரிகளால் அடைந்துள்ள துன்பத்துக்கு அளவில்லை. கலிங்கம் ஸ்ரீ விஜயத்திடம், அதாவது ஸ்ரீ விஜயத்தின் அதிபதி ஜெயவர்மனிடம் நட்பு கொண்டிருக்கிறது. சோழ நாட்டையும் தமிழர்களையும் விரோதிகளாக பாவிக்கிறது. ஆகவே தமிழர்கள் அடைந்துள்ள துன்பத்துக்கு அளவில்லை. அதை துடைக்க தீர்மானித்தவனும் ஒரு கொள்ளைக்காரன். அதற்காக தளம் தேடினான். அக்ஷய முனையில் அதை அமைக்க முயன்றான். முடியவில்லை. பிறகு மானக்காவரத்தில் அமைத்தான். அந்த தளத்தை நோக்கி சென்றபோதிருந்த நிலை உங்களுக்கு தெரியாது அனபாயரே. அங்கிருந்த தமிழர்கள் சிலர் கொல்லப்பட்டார்கள். சிலர் காட்டுக்குள் ஓடிவிட்டார்கள். அது கலிங்கத்தின் கடற்படை தலைவன் ஒருவன் கையில் இருந்தது. அதை அவனிடமிருந்து மீட்கவும், அவன் கையிலிருந்து நீங்கள் அபயம் கொடுத்து அனுப்பிய குணவர்மரை காக்கவும் ஒரு கொள்ளைக்காரனே தேவையாயிருந்தது. அது மட்டுமல்ல, நீங்கள் இங்கு 5-6 மரக்கலங்களுடன் தங்கு தடையின்றி கடலில் ராஜபவனி வந்திருக்கிறீர்களே, அது எப்படி? இந்த கேள்வியை மிக பலமாக வீசினான் இளைய பல்லவன். அனபாயன் மிக நிதானமாகவே கேட்டான், அதுவும் கொள்ளைக்காரன் தயவினால்தான் போலிருக்கிறது என்று. சந்தேகம் வேண்டாம் அனபாயரே. அந்த கொள்ளைக்காரன் சென்ற 6 மாதங்களில் திரும்ப திரும்ப இந்த கடல் பகுதிகளில் உலாவி கலிங்கத்தின் பெரும் மரக்கலங்கள் பலவற்றை கைப்பற்றியிராவிட்டால் உங்கள் 5-6 மரக்கலங்களும் இங்கு வந்திருக்க முடியாது. இப்பொழுது இந்த கடல் பிராந்தியத்தில் உலாவ கலிங்கத்தின் போர்க்களங்கள் நடுங்குகின்றன. காரணம், நீதிக்கு புறம்பில்லாத நீங்கள் அல்ல, சோழ மன்னரின் நீதி கப்பல்களும் அல்ல, நீதிக்கு புறம்பான நான், எனது கடல் புறா, எனது காஞ்சனை, எனது மஞ்சள் அழகி என்று சொல்லிக்கொண்டே போன இளைய பல்லவனை இடைமறித்த அனபாயன், இரு இரு, ஏதோ பெண்களின் பெயர்களை சொல்கிறாயே என்று வினவினான். என் மரக்கலங்கள் 2 பெயர்கள். பெண்களின் பெயர்களை ஏன் சூட்ட வேண்டும் அவற்றுக்கு? கொள்ளைக்காரனால் காக்கப்பட்ட 2 பெண்கள் அவர்கள். அனபாயன் முகத்தில் சிந்தனைக்குறி லேசாக படர்ந்தது. கொள்ளைக்காரன் பல நல்ல காரியங்களை புரிந்திருக்கிறதாக தெரிகிறது என்றும் கூறி மெல்ல புன்முறுவல் செய்தான் அனபாயன். இளைய பல்லவன் உள்ளம் குமுறிக் கொண்டிருந்ததால் அவன் குலோத்துங்கனின் குறு நகையை கவனிக்கவில்லை. தன்னை 2 கைகளால் தழுவ வேண்டிய உயிர் தோழன் தன் சோழ நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் செய்த சேவைக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய ராஜ பிரதிநிதி தன்னை நிற்க வைத்து பேசியதாலும், தன்னை கொள்ளைக்காரனாக கருதி இழிவாக உரையாடியதாலும் கோபத்தின் வசப்பட்டிருந்த இளைய பல்லவன் அனபாயனின் முக மாறுதலை கவனியாமல் அந்த அரைக்குறையை நோக்கிய வண்ணம், கொள்ளைக்காரனால்தான் இங்கு நல்ல காரியங்களை செய்ய முடியும் என்றான். ஏனப்படி? இங்கு சட்டத்தின் பொருளும் நீதியின் பொருளும் தடம் மாறி கிடக்கின்றன. ஸ்ரீ விஜய சாம்ராஜ்ய சட்டத்தின் கீழ் அக்ஷயமுனை ஆளப்பட்டதை கண்டேன். லங்கா சோகம், லாமுரி தேசம், மாபப்பாளம், மலையூர் இந்த இடங்களில் ஸ்ரீ விஜய சட்டத்தின் கீழ் தமிழர் நிலையை கண்டேன்.
சட்டத்துக்கு இங்கு பொருள் வேறு என்பதை புரிந்து கொண்டேன். ஆகவே அதற்கு மாறுபட்டேன். கொள்ளைக்காரன் ஆனேன். அதில் பெருமை அடைகிறேன். மிக திட்டவட்டமான குரலில் பேசினான் இளைய பல்லவன். அனபாயன் முதலாக வாய்விட்டு நகைத்தான். பிறகு, கொள்ளைக்காரா, அரைக்கதவை சாத்திவிட்டு வா என்று உத்தரவிட்டான் நகைப்பின் ஊடே. அந்த நகைப்பையும் அந்த நகைப்பின் ஊடே ஒலித்த அன்பையும் கவனித்த இளைய பல்லவன் சற்று வியப்புடன் சரேல் என்று குலோத்துங்கன் மீது தனது கண்களை நாட்டினான். குலோத்துங்கன் முகத்தில் தவழ்ந்திருந்த குறுநகை முகம் பூராவும் இருந்தது. சொன்னபடி செய் கருணாகரா என்ற சொற்களில் நட்பு தொனித்தது. ஏதும் புரியாமல் குலோத்துங்கன் சொன்னபடி அரைக்கதவை சாத்திவிட்டு திரும்பிய இளைய பல்லவனை அனபாயன் தனக்கு எதிரே இருந்த ஆசனத்தில் அமரச் சொல்லி அவன் இரு கைகளையும் இறுக்கி பிடித்து கொண்டு அவன் முகத்தை உற்று நோக்கினான் பல வினாடிகள். பிறகு மெல்ல புன்முறுவல் கொண்டு, கருணாகரா, சோழ நாட்டில் சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது. ஒற்றை காதில் அந்த குண்டலம், முகத்தில் தொங்கும் அந்த பயங்கர முடி, மார்பில் ஊசலாடும் அந்த சிவப்புக்கள் ஆரம், சாட்சாத் கொள்ளைக்காரன் போலவே காட்சியளிக்கிறாய் என்றான் அனபாயன். நண்பனின் கைகளுக்குள் பிணைந்து கிடந்த தன் கைகளை எடுக்காமலே, என்னை பற்றி சோழ நாட்டில் அத்தனை கேவலமாகவா பேசுகிறார்கள் என்று வினவினான் இளைய பல்லவன் துயரத்துடன். மக்கள் உன்னை பற்றி பெருமையுடன் பேசுகிறார்கள், மன்னர் மட்டும் என்று சொற்களை பூர்த்தி செய்யாமல் விட்டான் அனபாயன். மன்னர் மட்டும்? உன்னை வெறுக்கிறார் பலர் முன்னிலையில். அப்படியா? ஆம், தனிமையில் அவரும் மக்களுடன் சேர்ந்து கொள்கிறார். அதாவது உன்னை மன்னர் புகழ்வதற்கு அளவே இல்லை. அதனால்தான் என்னை சிறை செய்ய உங்களை அனுப்பியிருக்கிறாரா? இளைய பல்லவனுடைய இந்த கேள்வியில் வெறுப்பே கலந்து கிடந்தது. அதை கவனித்த குலோத்துங்கன், கருணாகரா, மன்னர் நிலைமை மிகவும் சங்கடமானது. கலிங்கத்துக்கும் நமக்கும் இன்னும் போர் இல்லை. ஸ்ரீ விஜயத்துக்கும் நமக்கும் கூட போர் இல்லை. 2 நாடுகளும் உன்னை பற்றி எதிர்த்து வீர ராஜேந்திரிடம் தூதுவர்களை அனுப்பியிருக்கின்றன. அரசுகளின் வேண்டுகோளை மன்னர் புறக்கணிக்க முடியாது. ஆகையால்தான் உன்னை சிறை செய்ய என்னை அனுப்பியிருக்கிறார். உன்னை சிறை செய்ய அவர் மறுத்தால் கலிங்கத்தில் உள்ள தமிழர்களை கொன்று விடுவதாக அனந்தவர்மனும் பீமனும் பயமுறுத்தியும் இருக்கிறார்கள். ஆகையால்தான் மன்னர் என்னை அனுப்பியிருக்கிறார். இரு, அவர் பத்திரத்தை காட்டுகிறேன் என்று கூறிவிட்டு அந்த அரைக்கோடிக்கு சென்று தனது பேழை ஒன்றிலிருந்து பெரும் செப்பேடு ஒன்றை எடுத்து வந்து நீட்டினான் இளைய பல்லவனிடம். அந்த செப்பேட்டை வாங்கி படித்தான் இளைய பல்லவன். அதன் வாசகம் சிறியதாகத்தான் இருந்தது. ஆனால் பலவித வியாக்கியானங்களுக்கு இடம் கொடுத்தது. ஸ்வஸ்தி ஸ்ரீ திருவளர திரள் புயத்திரு நிலவலையந்தன் மணிப்பூனென என்ற பிரசஸ்தியுடன் துவங்கிய அந்த செப்பு பட்டயம், கடாரத்தின் அரியணை போட்டியை விசாரித்து தக்கவரை அரச பீடத்தில் அமர்த்தவும், கடற்கொள்ளைக்காரனான கருணாகரனை சமயம் பார்த்து சிறைபிடித்து சோழ நாட்டு காவலுடன் அனுப்பவும் சோழர் பிரதிநிதி இளவல் அனபாயனுக்கு அளிக்கும் கட்டளை. எழுதினன் ஊர் கரணத்தான் வடுகன் பாக்கரனென், இவை என் எழுத்து என்ற வரிகளை தாங்கி நின்றது. அதன் அடியில் அரச முத்திரை இருந்தது. பட்டயத்தை பலமுறை படித்த இளைய பல்லவன் அதை மீண்டும் அனபாயனிடம் கொடுத்தான். அனபாயன் கேட்டான், பட்டயத்தை படித்தாயல்லவா என்று. படித்தேன். என்ன புரிந்து கொண்டாய்? புரிந்தது சொற்பம், புரியாதது பல. புரியாதது எது? கடாரத்தின் அரியணையில் யார் அமர வேண்டும் என்று திட்டமாக குறிப்பிடவில்லை. தவிர என்னை சமயம் பார்த்து சிறை செய்ய சொல்லி இருக்கும் காரணமும் புரியவில்லை. அனபாயன் மஞ்சத்திலிருந்து எழுந்தான். இளவரசன் எழுந்ததால் இளைய பல்லவனும் எழுந்து நின்றான். 2 நண்பர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நீண்ட நேரம் நின்றனர். அதில்தான் வீர ராஜேந்திரனின் இணையற்ற விவேகமும் ராஜதந்திரமும் அடங்கியிருக்கிறது. கருணாகரா, விளக்குகிறேன் கேள். இப்படி உட்கார் என்று மஞ்சத்தை விட்டு தரையில் நன்றாக உட்கார்ந்து கொண்டான். இளைய பல்லவனும் அவனுக்கு அருகில் உட்கார்ந்தான். அப்படி அக்கம்பக்கத்தில் பல இடங்களில் தரையில் உட்கார்ந்த அந்த நண்பர்கள் இருவரும் பழைய அந்யோன்யத்தில் திளைத்தார்கள். அப்படி உட்கார்ந்த குலோத்துங்கன் வீரராஜேந்திரன் செப்பேட்டின் பொருளை விளக்கினான். பொருள் விளங்க விளங்க பெரும் ஆச்சரியத்திற்கு உள்ளான இளைய பல்லவன் இருவருக்கும் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை அறவே மறந்து, நண்பனே, உன்னை பெறவும் வீர ராஜேந்திரரை பெறவும் தமிழகம் என்ன தவம் செய்தது என்று கூறி அனபாயனை அணைத்து கொண்டான். மகிழ்ச்சியுடன் நகைத்தான் அனபாயன். அந்த அரைச்சுவர்கள் அந்த நகைப்பொலியை ஆமோதிப்பன போல் எதிரொலி கிளப்பின.
அத்தியாயம் 36 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.